இங்க பாருங்க, எனக்கு என் பொண்டாட்டியை பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு பிடிச்சதெல்லாம் விஜய் மட்டும் தான் பிடிக்கும். விஜய் மட்டும் தான் பிடிக்கும். லட்சுமி, லட்சுமி என்னடா எங்க இருக்க? என்ன சாப்பாடு ரெடி பண்ணிட்டியா? சாப்பாடா? வெளியே போயிரு. வெளியே போயிரா? உன் மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன். அப்படி உன் பொண்டாட்டியோட விஜய் பிடிக்குமா? விஜய் வீட்டுல போய் பழைய சோறு தின்னு, அப்பதான் புத்தி வரும். போடா. இல்ல, விஜய பிடிக்கும்டி, அதுதானே ஒன்னதானே. வெளியே போடா போடிக்கு. வெளியே போடா. நைட்டு தூங்கும் போது காலை போடுவல, எட்டி குறுக்குல நினைக்கிறேன். போடா. மல்லிப்பூ வேண்டாம், போய் விஜய் தலையில வச்சு விடுறா. விஜய் பிடிக்குமாம்ல விஜய். பொண்டாட்டி அப்புறம் எதுக்கு நான் கல்யாணம் பண்ணேன்? நிலம் எடுத்தவனே, நாசமா போனவனே, போடா. வெளியே போடா. வாத்த வீட்டுக்கு போடா. ஏய் தங்கா, தங்கா பீச்சுக்கு போலாம்ல. விஜய் கூட போய் உட்கார்றா. போடா. டூயல் பாறா. போடா. என்ன இருக்குடா வர? விஜய் வரலனா செக்யூரிட்டி கூட போய் போடா. செக்யூரிட்டியா? ஆமா போடா. சல்லா, இப்படி பேச கூடாது. நாளைக்கு கோர்ட்டுக்கு வந்து டைவர்ஸ் வாங்கடா போடிக்கு. டைவர்ஸா? ஆமாடா. இங்க பாரு, இப்படி வந்து செருப்பு பிஞ்சிரா. பெரிய வார்த்தை பேசாத. விளக்கமா தாடிப்பே. சல்லா, விஜய் சிரிக்காத. வெளியே போடா. ஐயா, எனக்கு என் வீட்டுக்காரரை விட விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். இல்லங்க, சும்மா கண்டென்ட். சரி ஏங்க, இது ஒண்டர்லா சென்னையில புதுசா திறந்திருக்காங்களாம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு ஸ்டோரி போட்டாங்க. நம்மளும் போவோமா? ஆமா திறந்திருக்காங்க, புதுசா திறந்திருக்காங்க. அப்ப போணுமா? விஜயை கூட்டிட்டு போ. கூட்டு போ, விஜய் கூட்டு போ. ஏங்க வாங்க ஒரு நிமிஷம். என்ன நகை வேலை வேற ஏறுச்சுல, இப்ப 1000 ரூபாய் குறைஞ்சிருக்கான். நம்ம அப்படியே போனோம்னா 2 பவுன் செயின் எடுத்துட்டு வந்துட்டு அப்படியே ரிங் எல்லாம் போட்டு வரலாம். வாங்க. 2 பவுனா? விஜயை கூட்டு போ. 10 பவுன் எடுத்து கொடுப்பாரு. போ. உடனே விஜய் தான் பிடிக்குமே. பா பா. என்னங்க இப்படி பேசுறீங்க? சரி கோவப்படாதீங்க, நான் சொல்றதை கேக்குறீங்களா? நீங்க கிளம்புங்க, நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு கிளம்புங்க. நானும் கிளம்புறேன். என்ன பண்ணலாம், முதல்ல எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வரவழில உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு விசிட்ட போட்டு வந்துருவோம். கிளம்பதான் போறேன். நான் கிளம்பதான் போறேன். கிளம்பி நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். நீ கிளம்பி உன் மாமனார் வீட்டுக்கு. மாமனார் வீட்டுனா எங்க அம்மா வீடு இல்ல, புதியா இருந்திருப்பார்ல அவர் வீட்டுக்கு போ. போயிரு, மரியாதை போயிரு சொல்லிட்டேன் நானு. வெறிய ஏத்தாத. காட்டுனா புருஷனை பிடிக்கலன்ற நீ. ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. என் மேல நீங்க கோவப்பட்டா பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்களுக்காக இங்க பாருங்க டைரியில பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் எழுதி கொடுத்துருக்காங்க. போயிட்டு வந்துருவோமா? பேரண்ட்ஸ் டீச்சர் இருக்கட்டும். ஒரு நிமிஷம். இனிஷியல் என்ன போட்டிருக்க? வீண் மாத்திரியன்னு நினைச்சேன். அந்த அளவுக்கு போகாத வரையும் சந்தோஷம். அந்த அளவுக்கு போகாத வரையும் சந்தோஷம். வாங்க போயிட்டு வந்துருவோம். எதையாவது சொல்லி விடுவேன், அமைதியா இருக்கணும். போ, வேலை இருக்கு எனக்கு. வேலை இருக்கு, வேலை இருக்காது. சரி இங்க பாரு. சரி அழாத. சரி விடு, ஏதோ ஒரு கோவத்துல பேசிட்டேன். இதுக்காக நீ ஃபீல் பண்றனா சரி, ஓகே. ஃபீல் பண்ணி திருந்துனா ஓகே. இதுக்கப்புறம் எங்க கேட்டாலும் புருஷனை பிடிக்குதுன்னு சொல்லணும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். என்னது? ஒருத்தவங்க ரொம்ப பிடிக்கும்னா அவங்களை இன்னொருத்தவங்க கூட சேர்த்து வச்சு பேசினா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அம்மா, என்ன யாராவது அப்படி பேசுனாங்களா? எவனுமா? இங்க பாரு, நான் அப்பெல்லாம் கிடையாது. நானு இங்க அப்பெல்லாம் கிடையாது. நானு விஜயா த்ரிஷா கூட போய் சேர்த்து வச்சு பேசுறாங்க. எனக்கு பொசசிவ் வாங்குதுங்க. இங்க பாரு, கல்யாணம் பண்ணதுல உன் மேல அடிச்சது கிடையாது. மரியாதையா போயிரு. அடி வாங்கியாத போயிரு. மரியாதை அவ்வளவுதான். போயிரு. மூஞ்சில பிடிக்காது. உங்க அம்மா வீடு ஓடி போயிடு. போ, போயிரு. நோ, 5000 ரூபாய் வாங்கினாங்கன்னு எங்க அம்மாவே அச்சேன் நானு. அந்த 5000 ரூபாய் நேரத்துக்கு கொடுக்குறாங்க. அதை வாங்கி தான் நாங்க பொழப்பு நடத்தணுமா? அதை வாங்கி தின்னுமா நாங்க? இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுண்ணா. ஆமா, 5000 ரூபாய் வாங்கினியா? நேரத்துக்கு வாங்கின. ஓ, இந்த துண்டு என்ன துண்டு? என்ன துண்டு? என்னம்மா அடிக்கிற? வேலைக்கு போனீங்க இல்ல? ஏண்டா, உங்க அப்பா விட்டுன்னு ஓடிட்டான். கஷ்டப்பட்டு படிக்க வச்சு உன்னை வேலைக்கு அனுப்புனா மாசம் 15000 20,000 சம்பளம் வாங்கிட்டு வந்து வீட்டுல தரத்துக்கு துப்புல உனக்கு. இதுல வேற 5000 ரூபாய் வர. அதெல்லாம் இல்ல. நீ 5000 ரூபாய் நீ வாங்கவே கூடாது. போய் வேலை வெட்டிக்கு போ. வேலை வெட்டிக்கு போய் வீட்டுல வந்து கஞ்சி ஊத்த போ. போயிட்டு வந்துடும். ஒழுங்கா ஓடி போயிடு. சோத்துக்கு பிச்சை தான் எடுக்கணும் நம்ம. போ போ, வீட்டை விட்டு வெளில போகுது. நம்பி எல்லாம் போச்சு. சரி, கட்சிக்குள்ள வந்ததுக்கு பதவி கொடுப்பான்னு பார்த்தா பதவி கொடுக்கல. காசு கொடுப்பான்னு பார்த்தா காசு கொடுக்கல. அரசு கொடுக்குற காசையாவது வாங்கி பொழப்ப ஓட்டலான்னு பார்த்தா அதே காசு. என்னடா அழுவுற? போடா.
வெளியில இருக்க அழுவுற ஏன்டா என்ன ஆயிடுச்சு? ஏன் அழுவுறா? உங்களை நம்பி வந்தேன்டா கட்சிக்குள்ள. சரி. என்னடா சொன்னீங்க? உண்மையான விஜய் ரசிகர்லாம் அந்த பொங்கலுக்கு வந்து 3000 ரூபாய் கொடுத்தாங்களே, வாங்காதீங்கன்னு. சரின்னு சொல்லிட்டு கெத்தா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்காம வந்தேன்டா நானு. சரி, நல்ல விஷயம் தானே. நல்ல விஷயமா? சரி சரி, மேல சொல்லு. மாசம் எங்க அம்மாக்கு 1000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டுட்டு இருந்தாங்கடா. விஜய் ரசிகர்லாம் வாங்காதீங்கன்னீங்கடா. ஆமா, அம்மாட்ட போய் இதுக்கப்புறம் அதை வாங்காத அப்படியே கேன்சல் பண்ணி விட்டுருந்தா. இப்ப 1000 ரூபாய் வரதே கிடையாது மாசம். எங்க அம்மா அதெல்லாம் சிலிண்டர் வாங்கிட்டு இருந்துச்சுடா மாசத்துக்கு. சரி சரி சரி, விடு. இப்ப 5000 ரூபாய் கொடுத்தாங்கடா. நீங்க சொன்னீங்கன்னு கெத்தா பேசணும்டா. வாங்கிட்டியா? வாங்கல. அப்படி இருக்கணும். அதுதான்டா என்ன செருப்பால் அடிச்சுக்கணும்டா என்ன நானு வாங்காததுக்கு. இப்ப வேலையும் விட்டேன்டா. அந்த ஆளு ஸ்டேஜ்ல சொன்னாரு. என்ன சொன்னாரு? வேலைக்கெல்லாம் போகாதீங்க, தலைவருக்காக வாங்க, மாநாட்டுக்கு வாங்க, வேலை பாருங்கன்னாரு. அதையும் நம்பி மேனேஜர்கிட்ட போயிட்டு சண்டை போட்டு வேலையை விட்டு வந்தேன்டா. இப்ப லோடு கட்டுறது காசு இல்லாம எங்க அம்மா விளக்க மாத்தல அடிக்கிறா. வீட்டுக்கு போனது என்னடா பண்ணுவேன் போ நானு? சரி விட்றா, இதெல்லாம் ஒரு விஷயமாடா. போகடாடே, உன் கட்சி வேணா ஒண்ணு வேணா சொல்றது கேள்றா. நம்ம தலைவர் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா போதும்டா. இவங்க குடுக்கற என்ன காசு? நம்ம தலைவர் 10,000 மேல கொடுப்பாரு. 10,000 ரூபாயா? 10,000 20,000 கொடுப்பாரா மாப்ள? ஆசையை காட்டி மோசம் பண்ணாத மாப்ள. நிச்சயமா சொல்றேன். நான் 10 வருஷமா இந்த கட்சியில இல்ல. 10 வருஷமா இருக்கு. அம்மா கட்சி ஆரம்பிச்சா 3 வருஷம் தான் ஆகுது. எதையாவது பேசாதடா தயவு செஞ்சு. 10,000 ரூபாய் கொடுப்பாருன்னா சொல்லுங்க, இருக்கீங்க. கண்டிப்பா கொடுப்பாரா? சத்தியமா கொடுப்பாரா? சத்தியமா கொடுப்பாரா? சத்தியமா கொடுப்பாரு. அப்பனா தளபதிக்கு உயிரே கொடுப்பேன்டா நானு. 5000 ரூபாய் பிச்சை காசு. 5000 ரூபாய் நான் தளபதி ஓட்டுறேன். நான் போய் சொல்றேன் எங்க அம்மாட்ட. 5000 ரூபாய் 10,000 ரூபாய் மாப்ள. 10,000 20,000 கொடுப்பாங்க. 20,000 இந்த வரேன் எங்க அம்மாட்ட சொல்றேன். சரி போ. உதவி எது சொன்னாலும் நம்புறானுங்க. வணக்கம் மக்களே, இது தளபதி ஆர்மி சேனல். பிடிக்காதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்ன அப்படின்னா, இன்னைக்கு அரசு பள்ளி என்ன நடந்துகிட்டு இருக்கு? அரசு பள்ளியாங்க இது? எங்க எனக்கு பார்த்தாலே எனக்கு பிடிக்கலங்க, எரிச்சல் ஆகுதுங்க. அரசு பள்ளியாங்க இது? அரசு பள்ளியா? நான் உங்ககிட்ட கேட்கறேன், இது அரசு பள்ளியா? சொல்லுங்க, அரசு பள்ளியா? தம்பி, அரசு பள்ளியா? போயிடு, எனக்கு வீடியோ போட்டுட்டு இருக்காதப்பா. குழந்தைங்களுக்கு டைம் ஆயிடுச்சு பாரு. போ, ஸ்கூல்ல ஏத்தி விடு போ. இந்த கூட்டு போறேன். இரு, இப்ப இது வேற பஸ்ல ஏத்தி கூட்டு போய் விடணுமா? பஸ்ல ஏத்தி மட்டும் விடு. அதான் மாணவர்களுக்குன்னு தனியா பஸ் விட்டுருக்காங்கல்ல, அவங்க போய் ஸ்கூல்லே போய் விட்டுருவாங்க. ஏத்தி மட்டும் விடு. ஸ்கூல்லே போயிருமா? சரி வாங்கடா. ஏய் அம்மா, காலைல சாப்பாடுமா குழந்தைங்களுக்கு? ஸ்கூல்லே போட்டுருவாங்கடா. பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கே, அதுங்க எங்க சாப்பிடுதுங்க, எங்க தூங்குதுங்க தெரியல. வீடியோ மட்டும் போட்டுட்டு. இல்ல 400 கேலரிஸ் கொடுக்குறாங்க. ஓகே. மதியான சாப்பாடு அங்கேயே அங்கேயே கொடுத்துருவாங்க. சத்து. சரி சரி, நான் இப்ப எங்களை ஏத்தி விட்டு வந்துடுறேன். என்னடா பேக் வெயிட்டா இருக்குது, என்ன வச்சிருக்கீங்க? லேப்டாப் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்ல இருந்து. அப்படியாப்பா? அதுலயே நான் இனிமே எடிட்லாம் பண்ணிடுறேம்மா. பிஞ்சு போயிரும். பிள்ளைங்க படிக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. நீ கண்ட கருமத்தெல்லாம் அதுல எடிட் பண்ணிட்டு இருக்க கூடாது சொல்லி போனாங்க. சரி விடு, நான் எடிட் பண்ணி வீடியோ போட்டாதான் நாளை பின்ன அதுங்களை காலேஜ் சேர்க்கும் போது போயிட்டு வர்றதுக்கு பஸ்ஸு காசு, கை செலவுக்குலாம் காசுலாம் கொடுக்கணுமா இல்லையா? ஆமா அப்படியே அறுத்து தள்ளிடுவ. அதெல்லாம் கவர்மெண்டே வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்க வச்சா 1000 ரூபாய் கொடுப்பாங்க. பொண்ணு பையன் 2 பேருக்கு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அதுல செலவு பார்த்துக்கும். சரி அப்ப போதும். சரி வாங்கடா, வாங்கடா. செவனே சீக்கிரம் குடுத்துட்டு வா. தாத்தாவுக்கும் உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை. தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லையா? சரி, நான் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிடுறேன். நான் தாத்தாவை எப்படி நீ ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போவ? எல்லாம் மக்களை தேடி மருத்துவத்துல வருவாங்க. நீ கூட இருந்து பாத்துக்க. டாக்டர் வீடியோ வராங்களா? சரி, அப்ப அப்பாவை கூட்டு போயிடுறேன். செலவுக்கு மட்டும் காசு வேணும். அப்பாவை கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பாக்கணும். அப்படியாவது என்கிட்ட இருந்து காசை கறக்கணும். அதானே? அதான் காப்பீடு திட்டம் இருக்கு. நீ கூட்டு போனா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில எங்க காசு வாங்க போறாங்க? எதுக்கு இப்ப நீ காசு கறக்க பாக்குற? சரிம்மா சரி, நம்ம நான் கூட்டு போய் விட்டு வந்துடுறேன். ஆமா, நீ எங்க போற? நம்ம 5000 ரூபாய் போடுறாங்க. அப்படியா? கவர்மெண்ட் தராங்க. நான் போய் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா, ஒரு 2000 ரூபாய் கொடுமா. லைட்டு போயிருச்சுமா, சன்கன்னு. 2000 ரூபாய் கொடுமா. கொடுத்து தொலைற என்ன பண்றது? சரி, நீ பாத்து போ. பஸ்ஸுக்கு சில்லறை வேணும்னு கேட்டியே. ஃப்ரீ பஸ் இருக்குல்ல, மகளிருக்கு விடியல் பயணம். அதுல போயிட்டு வந்துருவேன்டா. எனக்கு பஸ்ஸுக்கெல்லாம் காசு வேணாம், போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா சரி, நீ பாத்து போ. மக்களே, இந்த ஆட்சியில என்ன நடக்குது நீங்க எல்லாம் பார்த்து தானே இருக்கீங்க. இந்த ஆட்சியில இந்த நாட்டுல வாழ முடியுதா? வீடு முழுக்க ஓட்டிக்கிட்டு இருக்கோம்னா அரசாங்க திட்டத்தினால ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த நலத்திட்டம் எல்லாம் இல்லைன்னா சோத்துக்கு என்ன பண்றது? வீடியோ நின்னு போட்டுக்கிட்டு இருக்க, ஒண்ணுத்துக்கும் உருப்படி இல்லாத வீடியோ. ஒழுங்கா போய் உருப்புற வேலையை பாரு சொல்லிவிட்டேன். சரி, அதாவது மக்களே நீங்க பாருங்களேன்,